பக்கத்தில் அவனை நான் ட்ராப் பண்ணுறேன் வான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. பெருசாக எவனும் இருக்க மாட்டானுங்க ஃபோர்ட்டில், அதனால் அவனை போய் அந்த ஸ்டார்டிங் வழியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போகலாம். ஓகே, இப்போ அந்த நம்ம வீட்டில் அந்த அண்ணன் இறக்கிட்டார். ஒரு சின்ன பையனை இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு இவனை போய் அந்த பாதையை பண்ணி காமிடா அப்படின்ட்டாரு. இந்த சின்ன பையன் நம்ம காமிக்க போகிறான். ஓகே, நம்ம போகலாம். ஓகே, லைட்டாக வந்து ஒரு 20 மீட்டர் தான் வந்தேன். இதான்ட்டு போயிட்டேன். இது எனக்கே தெரியுமாடா. பரவாயில்ல. ஐயா நமக்கு 3 பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரு அந்த அப்பா. அதில் ஒன்றை கொடுத்து ஓடுறோம் அப்படின்ட்டு. ஓகே, இனி நம்ம போகலாம். ஓகே, ஒரு பாதை இருக்குது. ஒரு 2 பேரும் வந்தாங்க இங்கே உள்ள வில்லேஜர்ஸ். இதானே சரின்ட்டாங்க. ஓகே, எப்படி போகணும் என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மலை உச்சிக்கு தான் போகணும். ஓகே, கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது பாதை. போகலாம். பார்த்தீங்களா, இங்கிட்ட ஒரு வழி போகுது, இங்கிட்ட ஒரு வழி போகுது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லைன் மாதிரி தெரியுது, ட்ரையல் மார்க் மாதிரி. அதுக்குள்ள தான் போகும்னு நினைக்கிறேன். ஐயா நமக்காண்டி அனுப்பிச்சி வச்சுருக்கான் வழி சொல்கிறதுக்கு. முடிஞ்சு விஷம் காய்ச்சே முடிய போகுது. இன்னும் ஒரு 4-5 மலை தான் முடிச்சு விட்டு இனி அவ்வளோதான் வதக்க வேண்டியதே நம்மளை. ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா மேட ஆரம்பிக்குது. நான் ஒரு கீழே ஒரு ட்ரையல் காமிச்சிடல, அதை தான் அதில் தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே சைடில் ஏன்னா நேரம் ஏறுறது செவுறு மாதிரி இருக்குது மலை. ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. நம்ம அந்த மலை வழியாக வந்தோம். அது கிராமம், நம்ம தங்கியிருந்த கிராமம். அடுத்தது ஹனுமன் பாடா அப்படின்னு சொன்னாங்க. டென்ட் அடித்து அருமையாக தூங்கியிருக்கலாம் அங்கே. எல்லோரும் ஓகே உதவி பண்ணாங்க. இந்த இதில் இந்த கிராமத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய வீடு இருந்துச்சு. சரி ஓகே, கொஞ்சம் படித்தவனுங்க கொஞ்சம் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். இங்கே அது ஒரு லேடி இருந்தாங்க. நான் போனோடனே இருக்கு அப்படின்ட்டு ஓடுறாங்க. நான் என்னை பார்த்து ஏன்னா நான் தான் கடிச்சு திங்க வாடா போகிறேன். அப்புறம் புருஷனை கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்புறம் அந்த ஆள் கேட்டேன். எல்லாமே நான் சொன்னேன் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒழுங்காக ரியாக்ஷன் பண்ணல. எங்கே முடியாது போ அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றும் இல்லாதவனுங்க, ரூம் கூட இல்லாதவனுங்க நமக்கு உதவி பண்ணானுங்க. பரவாயில்ல, எல்லோரும் அப்படித்தான். அப்புறம் எல்லாம் உடனே நம்பி வீட்டுக்குள்ளே விட முடியாதுல்ல. நம்ம சைடு வேறு, நம்ம சைடு எங்கே எதுவும் பண்ண முடியாது. அதனால் யாராக இருந்தாலும் கேஸை பார்த்துக்கலாம். இங்கே எப்படி என்னன்னு தெரியல. எல்லாம் ஓகே, நல்ல கல் பாதையாக இருக்குது. ஓகே, போகலாம். அங்கே போகிறாரு, நான் சும்மா போகிறேன் எங்கிட்ட கூட கேட்காம. ஓகே, அடுத்து ஒரு சின்ன ஒரு தடுப்பு சவர் மாதிரி இருக்குது. எந்த காலத்தில் கட்டினானுங்கன்னு தெரியல, நல்லாயிருக்கு. பட் இது பராமரிக்க முடியாது. பல வருஷம் ஆயிடுச்சுல, 300-400 வருஷமாக இருக்கும். இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ எழுந்ததுன்னு தெரியல. வெறும் மாட்டுக்கால் தரம், ஆட்டுக்கால் தரம், ஆட்டு புழுக்க சாணி தான் கிடக்கு. ஓகே, சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கூடாரம் இருக்குது. ஆடு மாடுகள் இருக்குது. சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகள் இருக்குது. இந்த ஃபோட்டோட பூர்வக்குடி புள்ளிங்க ஒன்று நினைக்கிறேன். இவங்க முதல் எப்படி போகிறது என்னென்னு விசாரிப்போம். டான் 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 டான், அங்கே ஒரு லேடர் தெரியுது. ஐயா சிரிக்கிறாரு. நம்ம போகலாம் மேலே. ஓகே, இங்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட், ஒரு கிணறு இருக்குது. நம்ம ரிட்டன் வந்து பார்க்கலாம். நம்ம மேலே போகலாம். நேற்று 50 வீடியோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்துச்சு. நேற்று எடிட் பண்ண அந்த ரீல்ஸ் வீடியோ அழிச்சுவிட்டேன். நேற்று எடுத்த ஃபுல் வீடியோ அழிச்சுவிட்டேன். வழக்கம் போல் போச்சு. இந்த குதிரைமுக ஒரு வீடியோவும் இதுவும் அழிச்சுவிட்டேன். பாருங்கள், ஒரு படிக்கட்டில் ஒரு கிணறு இருக்குது பாருங்கள். காலத்தை எப்படி கட்டி வச்சுருக்கானுங்க பாருங்கள். உள்ளே போய் அப்படி குளிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போயே மிஸ்ட்டு கவர் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த மலைக்கு தான் போக போகிறோம். இப்படியே போயிருந்தால் அங்கிட்டலாம் அந்த தடுப்பு சுவர்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், பாமாரி ஒன்று கேப் இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபோர்ட். அங்கிட்ட ஒரு மலை இருக்குது உச்சியில், நல்லா கூம்பா தண்ணிலாம் கிடக்கிறதுக்குள்ள. இங்கிட்ட ஒரு குட்டி டேம் இருக்குது. மலையை சுற்றி அங்கங்கே நிறைய கம்மா மாதிரி டேம் மாதிரி கம்மா இருக்குது. இது இந்த ஃபோர்ட்டோட தொடர்ச்சி தான். அங்கே ஒரு தண்ணி கிடக்கு,
அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கட்டடம்லாம் இருக்குது. அப்படியே மூவ் பண்ணி அடுத்த மலைக்கு நம்மளால் போக முடியும். இங்கேருந்து அது முடிய போக முடியும், பூரா போக முடியும் நம்மளால். மேலே உச்சியில் கூட வாய்ப்பு கிடைக்கும், ஏறலாம். அப்படியே கீழே இருந்து அப்படியே போனால் அங்கிட்ட ஒரு கோயில் அதெல்லாம் இப்போ புதுப்பிச்சிருக்காங்க, நல்லா புதுசாக இருக்குது. அப்படியே அந்த மூலை முடிய போகலாம். இது கொஞ்சம் பெரிய ஃபோர்ட்டாக தான் இருக்குது, இந்த மலையவே சுற்றலாம். எங்கிட்ட ஒரு போகிற வழியில் இது வச்சுருக்காங்க, வியூ பாயிண்ட் சம்திங் எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதில் ஏறி போகலாம். ஓகே, ரொம்ப தூரம் கடந்து வந்தோம், பட் முட்டுச்சந்தாக இருக்குது. திருப்பி போகலாம் இந்த செடிக்குள்ளே. ஓகே, வழக்கம் போல் மலையை குட்டஞ்சி வச்சுருக்காங்க, போகலாம். ஓகே, போனால் ஒரு ரூம் மாதிரி இருக்குது. டாப்புன்னு பார்த்தா அங்கிட்ட ஒரு ஓப்பன், போகலாம். ஓகே, இங்கிட்ட ஒரு பாதை இருக்குது, போய் தேடி பார்க்கலாம். அங்கிட்ட ஒரு கல்லுக்கு நடுவுக்குள்ளே அப்படியே புலந்து வச்சுருக்காங்க, அப்படியே பிரைட் ஸ்லைஸை கட் பண்ண மாதிரி. ஓகே, இங்கே ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்குது, அங்கே ஒரு இது கட்டடம்லாம் இடிச்சிருக்கு, போகலாம். ஓகே, அடுத்து ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு, ஃபாலோ பண்ணி போகிறேன். இந்த சைடு மேலே போக முடியுமா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இது கொஞ்சம் கிளியராக இருக்குது பாதை. சின்ன குகையெல்லாம் எனக்கு தெரியுது. சரியான ரூம் இருக்குது கீழே, குகை. அந்த குகையோட ஸ்மெல் அடிக்குது. எக்கோ அடிக்குது. யாரும் இல்லை, வெறும் பேரை தான் எழுதி வச்சுருக்காங்க. சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்கானுங்க, வெங்காயம்லாம் கிடக்கு. சின்ன சின்ன குகைங்க இருக்குது. இது 3-4 அறை இருந்துச்சு, ஏகப்பட்ட ரூம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பாதாளம் இருக்குது. உள்ள ஒரு நாயை ஏதோ ஒரு சின்ன மிருகம் உள்ளே விழுந்து ஏற முடியாமல் பசியில் செத்துருக்கு. அடுத்து ஒரு எலி இருக்குது, எலி பிரச்சனையில் தப்பிச்சிடும். சின்ன ரூமு, உள்ளே பாதாளம் இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை, சும்மா ஒரு பள்ளம் மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை ஜெயிலாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் நினைக்கிறேன் இதுதான் எண்டு அப்படின்னு. சாமி தூங்கிருக்கா, இந்த சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்கானுங்க. ஏகப்பட்ட ரூம் இருக்குது, வந்து அருமையாக தங்கத்துக்கு. அணில் குஞ்சு வேறு அங்கிட்டு ஓடுது தான். சாமி இருக்குது, தேங்காய்லாம் உரிச்சிருக்கு. வாளி இருக்குது, அந்த உள்ள ஒரு கணபதி இருக்கார், சிவன் இருக்கார். தண்ணி வழக்கம் போல் கீழே பாறைக்குள்ளே தண்ணி. ஓகே, இந்த மூளை தான் எண்டு, கம்பி போட்டு அடைச்சிருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு வர்றது தான். ஓகே, நம்ம கீழேருந்து பார்த்தோம்ல அந்த பாவடி ஒரு மலையில் இப்படி கட் பண்ணது, அது இந்த கேப் தான். இதோட கம்பி கேட்டு அடிச்சிருக்காங்க. சரியான இந்த 2 சைடு வியூவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, பூரா இது தான். இதுதான் பீக்கு. இதுக்கு மேலே ஏற முடியுமா இன்னும் தெரியல. ஒரு படிக்கட்டு போகணுமா, அவ்வளோ பார்த்து அதை காணவே இல்லை. உள்ள ஒருவேளை நம்ம கீழே கடந்து வந்த பாதானா என்னன்னு தெரியல. ஓகே, போகலாம். ஏகப்பட்ட குகைங்க இருக்குது. இந்த சைடு ஒரு பாதை போகுது, சும்மா போய் பார்க்கலாம். இந்த சைடு ஒரு சின்ன மலை. ஓகே, இந்த ஃபோர்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் முடிக்க போகிறேன். அந்த அங்கே ஒரு கோயில் இருக்குது, கோயில் எனக்கு ரொம்ப ஃபேமஸான கோயிலாம். அந்த கீழே இருக்க பையன் சொன்னான். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நம்ம ரீச் பண்ணலாம். ரொம்ப அந்த மலையிலேருந்து இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே பூந்து நம்ம இந்த மலைத்தோட இதுக்குள்ளே இந்த பாதை ஏகப்பட்ட இதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. கொஞ்சம் பாதைகள் இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் மித்தது மாதிரி ஃபுல்லாக கட் ஆகாமல் கொஞ்சம் பாதைகள் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன இது கட் பண்ணிருந்துச்சுல, அதை இங்கே வந்தேன். ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. இங்கேருந்து வெயிட் பண்ணி ஆள் பேரை வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். சுற்றி எல்லா சைடு இருந்து காவலாளிகள் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இடமா இருக்குது. ஓகே, கொஞ்சம் நேரம் உள்ளே போய் உட்காந்துட்டு போகலாம். ஓகே, ஒரு வழியாக ஆள் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. முன்னாடி 4 பேர் போகிறானுங்க, அடுத்த ஒரு குரூப் வருது. ஓகே, மலையேற்றம் முடிந்து விட்டது. நம்ம அந்த வில்லேஜுக்கு வந்தாச்சு, போகலாம். ஓகே, இதான் அந்த ஸ்கூலு, நேற்று தங்கலாம்னு இருந்த ஸ்கூலு. நிறைய பேர் வெயிட் பண்ணுறானுங்க. இதுதான் அவரோட வீடு. நம்ம லக்கேஜ் இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே,
இந்த டேமில் தான் இங்கே தான் குளித்தோம். கிளம்பலாம். இனி நம்ம நேற்று வந்த பாதையிலே இங்கிட்டு போய் இந்த சைடு போய் ரொம்ப தூரம் போகலாம். ஓகே, டைம் எனக்கு ரொம்ப 2:40 ஆயிடுச்சு. அதான் ஒரு 11-12 மணிக்குள்ளேயே நான் அந்த வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். வந்துட்டு அங்கேருந்து நடந்தே வந்து இந்த டேமில் குளிச்சோன்னா நமக்கு அப்படி அப்படி இருக்குது. குளிச்சுட்டு நல்ல வெயில் வேகுது. வெயில் இல்லாட்டியும் வேகுது. அவ்வளோதான், முடிஞ்சு இனி கதை அவ்வளோதான் நமக்கு. இனி இது வேகமெல்லாம் நம்மளுக்கு அந்த என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம மழை எவ்வளோ பெஞ்சாலும் குளிர்னாலும் நம்ம வேகத்தை எவ்வளோனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த வெயில்னால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நேற்று இந்த மலை வழி தான் வந்தோம், இந்த மலையில் ஏறி தான் வந்தோம். இப்போ திருப்பி இந்த மலைக்குள்ளே போயிட்டு தான் அந்த சைடு தான் போகணும். ஓகே போகலாம். அந்த மலையை கொஞ்சம் லைட்டாக ஏறிட்டேன்னா டப்புன்னு அங்கிட்ட கொஞ்சம் இறங்கிடலாம். கொஞ்சம் ஸ்லோப் தான். ஓகே போகலாம். தண்ணி வேறு இல்லை பக்கத்தில் தான், வீடு தான் வாங்கலாம் பார்த்தா எல்லாம் தள்ளி இருக்குது. ஓகே, இப்போ ஒரு கிராமம் வழியாக போய்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அங்கிட்டு தான் அப்படியே குஜராத். அப்படியே சல்லார் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். இது எல்லோ ரோடு தான் காமிக்குது மேப்பில், ஆனால் அது வில்லேஜ் ரோடு மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊர் பக்கத்து ஒரு சருவட்டி மாதிரியே இருக்குது. இப்படி இதே மாதிரி ரோடு. மலைகள் அங்கே இல்லை, குறைவு தான். ஆனால் இந்த லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எங்கள் ஊர் சருவட்டி ஞாபகம் தான் வருது, எங்கள் பக்கத்து ஊர். ஓகே, வெறும் ஈரமண்ணாக பார்த்துட்டு இங்கிட்ட தான் கொஞ்சம் உலர்ந்த மண் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி இந்த சைடு தான் எங்கிட்டாவது போய் தூங்கணும், கிராமத்தில் எங்கேயாவது கேட்டு. ஓகே போகலாம். பார்க்க அருமையாக இருக்குது. ஓகே, பார்க்க எல்லாம் அருமையாக இருக்குது. நல்ல ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக செம்மண்ணாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தான் அவ்வளோதான். நீ மலைத்தொடர்கள் எல்லாம் முடிய ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது நமக்கு, வெயிலின் தாக்கம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. எத்தையும் எனக்கு தெரிஞ்சு இந்த மலையாக தான் இருக்கும், இந்த சைடு இருக்கிற உயரமான மலையாக தான் இருக்கும். மேலே ஒரு சின்ன கூம்பு மாதிரி இருந்துச்சு, கோயில் மாதிரி. இப்போ மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு. ஓகே, போய் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு சல்லார்வாடி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் பக்கத்தில் அங்கே ஒரு கடையில் கேட்டு அங்கே தூங்க போகிறேன்.